பரிசுத்தமான வேதாகமத்தின் ஒரு பகுதியை இப்போது நம் நடுவிலே பாஸ்டர் ரமேஷ் அவர்கள் வந்து வாசிப்பார்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 33 வசனங்களை பாஸ்டர் ரமேஷ் அவர்கள் வாசிப்பார்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அவரே சரீரத்துக்கு இரட்சகராயிருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவியானவள் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளை அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாய் அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்ளுவதற்கு தம்மை தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லை. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவரும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இதன் நிமித்தம்
மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்தில் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவள். கர்த்தருடைய நாமம் இந்த மாலை வேளையில மகிமைப்படுவதாக. வேதம் சொல்லுகிறது, எங்கே நாமத்தினாலே 2 அல்லது 3 பேர் கூடி இருக்கிறீர்கள் அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த நேரத்துல ஆண்டவர் நம்ம மத்தியில இருக்கிறார். இந்த நேரத்துல ஒரு சில பாடல்களை பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி, உமக்கு நன்றி என்று சொல்லி சரி நம்ம எல்லாரும் கைகளை தட்டி என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்லுகிறோம். சொல்லுங்க பாப்போம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்லுகிறோம். வெள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. வெள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமைய நிறைவாக்கி நடத்தினீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி, நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்லுகிறோம். முந்தினதை யோசிக்காமல் ஓர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல் ஓர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பல் சிங்காரமாக்கிவிட்டீர். புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர். அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். ஆமென். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்லுகிறோம். சொல்லுவோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். ஆமென். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்லுகிறோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் எம்பீரத்தோடு அறுக்க செய்தி. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் எம்பீரத்தோடு அறுக்க செய்தி. ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் உயர்த்தி பாடும். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி, நன்றி, உயர்தயத்தின் ஆழத்திலிருந்து இந்த மாலை வேளையில கருத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நன்றி, உமக்கு
உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகிறோம். புது வாழ்வு புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். ஆமென். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. திருமணத்துல இணைக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. திருமணம் என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய புதிய துவக்கம். இந்த நேரத்திலும் வேற கீழே வேற யாராவது ஊழியர்கள் நீங்கள் வந்திருப்பீங்கன்னு சொன்னா நீங்க தயவாக மேடைக்கு மேலே வரும்படி உங்களை அன்பாய் அழைக்கிறோம். ஊழியர்கள் யாராவது கீழே இருப்பீங்கன்னா தயவாக நீங்க மேடைக்கு வரும்படி அன்பாய் கேட்கும். தேங்க்யூ. நீங்க வந்துருங்க. தொடர்ந்து நாம் கர்த்தரை பாடி உயர்த்துவோம். இன்னொரு பாடல், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. ஹல்லேலூயா. கைகளை தட்டுங்க பார்ப்போம் உற்சாகமாக. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. பாடுவோம். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், காலங்காலில் நீரம்பிடும் தானியமும். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், காலங்காலில் நீரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். சொல்லுவோம். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே. நல்ல கைகளை தட்டி மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. சத்துருக்கள் எதிராய் எழும்பும்போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். சத்துருக்கள் எதிராய் எழும்பும்போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே. நல்ல கையெழுத்தடி பாடுங்க பார்ப்போம். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. உன்னை அவர் தனக்காய் தெரிந்து கொண்டார், தன் பெயரை உனக்காக வழங்கினாரே. உன்னை அவர் தனக்காய் தெரிந்து கொண்டார், தன் பெயரை உனக்காக வழங்கினாரே. சுத்தமும் நண்பரும் உன்னை மாய்க்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். விசுவாசமாய் சுத்தமும் நண்பரும் உன்னை மாய்க்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. உன் தேசம் முழுவதும் மழை பொழியும், உனக்காக பொக்கிஷத்தை தீரத்திடுவார். உன் தேசம் முழுவதும் மழை பொழியும், உனக்காக பொக்கிஷத்தை தீரத்திடுவார். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார்.
கர்த்தர் உன்னை மேன்மையாக நல்ல கைகளை தட்டி சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உன்னை மேன்மையாக ஆமென். நீ கலங்காதே மனம் திரும்ப சொல்லவும். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. அல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. முதல்ல ஆண்டவர் மனிதனை உண்டாக்கின பொழுது அவனை இப்படியாக தான் ஆசீர்வதித்தார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாலை நேரத்துல நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த நேரத்துல ஒரு சில நிமிடங்கள் நம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி பயத்தோடும் பக்தியோடும் இந்த மத்தியில ஆண்டவர் இருக்கிறார் என்கிற ஒரு உணர்வோடு கூட நம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அந்த கானா ஒரு திருமண வீட்டுல இயேசு வந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, அந்த இடத்துல இருந்த குறைவுகளை கர்த்தர் மாற்றினார். அது போல அருமையான இந்த திருமணத்திலும் கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான் என்று சொல்லி இந்த ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. ஸ்திரியானவள் தன் பாலகனை மறப்பாளோ? கர்த்தர் சொல்லுகிறார், அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எல்லாரும் கண்களை மூடி கைகளை உயர்த்தி Thank you அப்பா. Thank you Jesus. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. மறவாமல் நீனை தீரையா மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நீனை தீரையா மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இருவரை நடத்தினீரே. கைகளை உயர்த்தி இரவும் பகலும் என்னை நினைந்து இருவரை நடத்தினீரே. கைகளை அசைத்து நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆமென். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நீதானையா இருவரை உதவினீரே. கைகளை உயர்த்தி நீதானையா இருவரை உதவினீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? கைகளை உயர்த்தி எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? நன்றி நன்றி. கைகள் அசைத்து பாடுங்க பார்ப்போம். கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. கைகளை உயர்த்தி பலவீன நேரங்களில் பலன் தந்தீர பலன்
தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. கைகளை உயர்த்தி சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. கைகளை செய்து நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுங்க பாப்போம், நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. திரும்ப சொல்லுவோம், நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தங்களை மூடி கைகளை உயர்த்தி தொடர்ந்து ஆண்டவரை எங்கள் மத்தியில நீர் அசைவாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பாடின பாடல்களையும் ஆண்டவரே கர்த்தாவை ஆராதனைகளும் உமக்கு பிரியமா இருந்ததற்காக நன்றி. தொடர்ந்து இந்த திருமண ஆராதனையில கர்த்தருடையதான கிருபையும் சமூகமும் எங்களோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்து கர்த்தர் மீதம் இருக்கிற காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. அவர்கள் வந்து முன்பாக இந்த பிள்ளைகளுக்காக மிஷனரியார் ஊழியம் செய்கிற அவர்கள் இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான கர்த்தருடைய வார்த்தையை தேவன் பேசும்படியாய், கர்த்தர் இந்த காரியங்களை எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணும்படியாய் அவர்களை ஜெபிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். எல்லார் கண்களை மூடுவோம். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஏற்ற வேளையில ஏற்ற காரியங்களை செய்து மகிமைப்படுத்துகிற தெய்வமே, இந்த நல்ல நாளிலும் கூட கர்த்தாவே நீர் சரியான நேரத்திலே பிள்ளைகளை நீர் இணைத்திருக்கிறீர். இட்ஸ் யுவர் வில்லிங் ஃபாதர். ஆண்டவரே, சாம்காக நன்றி சொல்லுகிறேன், ஜெனிஃபருக்காக நன்றி சொல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறது, தாயின் வயிற்றிலே மாத்திரம் அல்ல, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நீர் முன்குறித்திருக்கிறீர் கர்த்தாவே. அதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நல்ல நேரத்திலே, இந்த நல்ல திருச்சபையிலே ஆண்டவரே மணமக்களை ஒன்று சேர்க்கும்படியான கிருபையை தயவை நீர் ஏற்படுத்தி தந்தீர் கர்த்தாவே. வந்த ஒவ்வொருவர்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவதாசர்களை ஆசீர்வதிக்கிறோம். முக்கியமாக ஒருமனப்பட்டு ஆண்டவரே புதுமண தம்பதிகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. கொலோசியர் 1:19 கிறிஸ்துவுக்குள்ளான எல்லா அதிகாரமும் அபிஷேகமும் விசேஷ கிருபையும் வரங்களும் ஆசீர்வாதங்களும் பிள்ளைகள் மேல நீர் ஊற்றுபடியாக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. வந்த ஒவ்வொருவர்களும் சமாதானத்தோடு கடந்து செல்ல உதவி செய்யும். பாக்கி நேரமெல்லாம் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆவியானவர் வெளிப்படும், மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தம்பி சாம் லாட்சனுடைய திருமணத்துக்கு வந்து ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இப்போது முக்கியமான நேரத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை தேவன் நம்மோடு பேசுவார் என்பதை எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்மோடு பேசுவார். அந்த வார்த்தையை சுமந்து கொண்டு இந்த சபையின் அப்போஸ்தலராய் ஊழியம் செய்கிற ரெவரண்ட் ஆலன் ஜான் அவர்கள் இந்த திருமண பதிவேட்டிலே அவர்கள் எல்லா பொறுப்புகளை எடுத்து நடத்துவார்கள். இந்திய அரசாங்க சட்டத்தின்படி தேவன் கொடுத்த ஆசீர்வாதமான இந்த ஊழியத்தை இவர்கள் அனைத்தையும் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய் முன்பாக அழைக்கிறோம். கர்த்தர் அவர்களோடு பேசுவாராக. கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் வரவேற்கலாம். நாமும் மைப்படுவதாக. சாம் லாட்சன் மணமகன் அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும், ஜெனிஃபர் மணமகள் அவர்களுடைய குடும்பத்தாரின் நண்பர்களையும் ஸ்டேஜில் வந்திருக்கிற பாஸ்டர்ஸ் விசேஷமாய் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே வசனம் முடிங்க, களி கூர்ந்து என்ன செய்யணும்? மகிழ்ச்சியா. நீ உங்களுக்கு தான் அந்த வசனம் நீங்க மாத்தி சொல்லணும். இந்த நாள் கர்த்தர் எங்களுக்காக உண்டாக்கிற நாள், எனவே நாங்கள் இதிலே களி கூர்ந்து மகிழ்கிறோம். நல்லா சிரிச்ச முகமா இருங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா போட்டோகிராஃபர் இப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். என்ன அர்த்தம்? சரிங்க சரிங்க. நீ ரிசப்ஷன் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு ஹோம்ஒர்க் தான், சிரிச்ச முகமா இருக்கணும். நிறைய பூ இருக்கு, பூலே சிறந்த பூ உங்க முகத்துல வர சிரிப்பு. என்ன பூ? சிரிப்பு. அது ரொம்ப முக்கியமானது. ஸோ அக மகிழ்ச்சி முக மகிழ்ச்சிம்பாங்களே, உள்ளத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். கர்த்தர் தான் எனக்கு ஜெனிஃபரை தராரு, கர்த்தர் தான் எனக்கு சாம் லாட்சனை தராரு. அந்த சந்தோஷமா அந்த எண்ணமே என்னத்தை உண்டாக்கும்? மகிழ்ச்சியை உண்டாக்கும். சரி, ஒரு விதமான பயம்லாம் இருக்கும். எப்படி இருக்குமோ நம்ம லைஃப், எப்படி இருக்கும்? ஒரு பாட்டுக்குள்ள இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். இயேசு இருக்கிற வீட்டில் அவர் தான் உங்களை இணைக்கிறார், அவர் தான் கூடவே இருக்க போறார்.
வாழ்க்கை பயணத்துல தனித்தனியாய் பயணித்தீர்கள். இப்போ ஒரு மிராக்கிள் நடக்க போகுது கொஞ்ச நேரத்துல. இனி இவர்கள் இருவர் அல்ல, ஒரே சரீரமா இருப்பார்கள். இப்ப 2 பேரும் இருக்கீங்க. 1+1 ஸ்கூல்ல படிச்சதுல 2 தான் படிச்சிருக்கிறோம். இன்னைக்கு கதையை மாறுது. 1+1 1. இதெல்லாம் புதுசா கணக்கு சொல்றீங்க. வேதம் சொல்லுகிறது கணவன் மனைவி உறவை குறித்து சொல்லும்போது அழகான ஒரு படம், ஒரு பிக்சர். புருஷன் தலையா இருக்கிறான், மனைவி சரீரமா இருக்கிறார். எனக்கு மெட்ராஸ்ல 2 வீலர்லாம் போகும்போது திடீர்னு சத்தம் கேட்க, திரும்பி பார்ப்பேன் யாரை கூப்பிடுறாங்க. என்ன தலை, எப்படி இருக்க தலை, திரும்பி பார்ப்பேன் யாரா சொல்றாங்க, எனக்கு புரியல. நேர சர்ச்சில் வரும்போது பாஸ்டர் கேட்டீங்கன்னா எங்க பார்த்தாலும் தலைன்றாங்க. அவங்க சிரிச்சாங்க. இல்லை மெட்ராஸ்ல அது ஒரு டைலாக், சினிமா டைலாக். அது எனக்கு ஒன்னே ஒன்று தான் தெரியும். இன்னைக்கு தலை யார் தான்? சாம் லார்சன் தான். சாமோடு இணைய போகிறது சரீரம் யார் தான்? ஜெனிஃபர் தான். இந்த உறவை மிக அழகாக எபேசியர் 5 புருஷன் தலையாயிருக்கிறான், மனைவி சரீரமாயிருக்கிறார். ஸோ இதை மனசுல வச்சு அந்த எபேசியர் 5 சொல்லப்படுகிற மிக மிக முக்கியமான ஆலோசனை, இயேசு தன்னையே தந்தது போல ஒவ்வொரு புருஷனும் மனைவியில் அன்பு கூற வேண்டுமா. ஸோ இன்னைக்கு சாமுக்கு ஒரு கடுமையான ஒரு என்ன சொல்றது, ரொம்ப கஷ்டமான ஒரு செய்தி. சிலுவையில சாம் லார்சன் அடிக்கணும். என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க? ஜெனிஃபருக்கு சந்தோஷமா இருக்கு. அதுல தொங்கிட்டே சொல்லணும், உனக்காதாம நான் தொங்குறேன். இது நான் சொல்லல, இது ஒரு ஞான அர்த்தம். உண்மையில அடிச்சிட மாட்டோம், பயடாதீங்க. இயேசு கிறிஸ்து கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தமக்கு முன்னே நிறுத்திக் கொள்வதற்காக தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார், சபைக்காக ஒப்பு கொடுத்தார் என்று எபேசியர் 5 வாசிக்கிறோம். அதோட வசனம் முடியல. அப்படியே எப்படி ஒப்பு கொடுத்தாரு? அப்படியே புருஷர்களே, ஏற்கனவே கல்யாணம் ஆன அநேகம் இருக்குதுங்க. ஸ்பெஷலா சாம் லார்சன் சொன்னாலும் அநேக புருஷர்கள் உங்க இஷ்டம் போல வாழ்றீங்க. ஏசு எப்படி வாழ்ந்தாரோ, தன்னையே தந்தாரோ, அதே போல வாழ வேண்டும் என்கிற சத்தியம் தான் பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது. ஒரு தியாகமுள்ள வாழ்க்கை, தனக்கென்று வாழாமல் இயேசு கிறிஸ்து திருச்சபைக்காக தன்னையே தந்தார். அப்படியே சாம் லார்சன் அவர்களே, இன்றைக்கு கல்யாணம் முடிஞ்சிலிருந்து உங்களுடைய தனித்துவம், நான் இப்படிதான் இருப்பேன், நீ என்ன சொல்றது, நான் இப்படிதான், எங்க அம்மா அப்பா இப்படிதான், எங்க வீடு இப்படிதான், அப்படிலாம் நிறைய ஒரு மைண்ட்ல இருக்கும்ல. எல்லாம் உடையுது. எல்லாம் உடைஞ்சு இனி எனக்காக அல்ல, கர்த்தர் கொடுத்த கிஃப்ட் ஆகிய ஜெனிஃபருக்காக வாழ போகிறேன். கஷ்டம் தானே இது. பிராக்டிஸ் பண்ணுங்க, ஒரே நாள் வராது. இதை மனசுல வச்சுக்காங்க. அதே மாதிரிதான் ஜெனிஃபரும் இது வரைக்கும் செல்ல பிள்ளையா இருந்திருப்பீங்க. இன்று முதல் எனக்கென்று வாழாமல் கர்த்தர் கொடுத்த கிஃப்ட் ஆகிய சாம் லார்சனுக்காக, பேரே லார்சன், ஆண்டோடைய பிள்ளை, நல்லா யோசித்து வச்சிருக்காங்க பேரு. ஆண்டோடைய பிள்ளை, அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் தருகிறார். சரி, 2 பேரும் மனசுல வச்சு சிலுவை மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க. திருச்சி மலக்கோட்டையில் நான் ஹிந்தி கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன் ஹைஸ்கூல் படிக்கும்போது. அப்படி படிச்சிருக்கும் போது மண்டபமா இருக்கும், ஹாலா இருக்கும். அதுல ஒரு ஹாலில் கிருபானந்த வாரியார் சொற்பொழிவாற்ற வந்திருக்காரு. நான் சின்ன வயசுலேருந்தே இந்த வாலிப வயசுல வரும்போது, ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம்னு சொல்றாங்களே, ஒரு இந்துக்கள் சொல்கிற தெய்வம் ஏதாவது உண்மையான தெய்வமா, இஸ்லாம் சொல்கிற அல்லாஹ் ஒரு தெய்வமா, அல்லது கிறிஸ்டியன்ஸ்ல நான் கத்தோலிக்கத்துல இருந்தனால மாதாவை அதிகமா வணங்குவேன். இயேசு, மாதா, அருளப்பர், சின்னப்பர், ஒரே குழப்பம் ஆயிடுச்சு எனக்கு வாலிப வயசுல. அப்ப இந்த கிருபானந்த வாரிய மீட்டிங்ல உட்கார்ந்து இருக்கிறேன். வேணுன்ட்டு தான் ஹிந்தி படிக்கிறேன். அதுக்கப்புறம் சான்ஸ்கிரிட் எடுத்து படிச்சேன் காலேஜில். ஒரே ஒரு ஆசை, ஒரே ஒரு தெய்வம் சொன்னா அது யார்? ஆண்டவர் கிருபையாக என் கண்ணை திறந்தார். வானத்தின் கீழே பூமிக்கு மேலே பாவங்களை மன்னிக்க ஒரே ஒரு தெய்வம் நம்மை தேடி வந்தார், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த கிளாஸ்ல அந்த சொற்பொழிவு போய் உட்காரும் போது அவர் சொல்றாரு, இந்த கிறிஸ்தவர்களுக்கு சிலுவை பத்தி தெரியல. யார் சொல்றா? கிருபானந்த வாரியர் சொல்றாரு. சொல்றாரு, ஐ என்ற ஆங்கில எழுத்து. என்ன எழுத்து? ஐ என்ற ஆங்கில எழுத்து. இந்த ஐ எதை குறிக்கிறதுனா, அகம்பாவம், சுயம், மீ, மை, நான், ஆணவம், சுயம், எல்லாம் நான் தான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்குள்ள இந்த ஐ என்ற ஆணவம் இருக்கிறது சொல்லிட்டு அழகா சொன்னாரு. யாராலும் ஜெயிக்க முடியாது. இதை ஜெயிக்கவே இயேசு பெருமான் சிலுவை மரித்தார் சொல்லிட்டு சொல்றாரு. இப்படி ஐ வச்சுட்டு ஒரு கோடு போட்டு காட்டாரு. ஒரு கோடு போட்டுருங்க, சிலுவை அடையாளம் வருது. இதாங்க சிலுவையின் அர்த்தம், சுயத்தை சாகடித்தல். அதான் இயேசு சொல்றார், உண்மையாய் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை சுமந்து
ஸோ நீங்க உண்மையான சிலுவை பாதைக்குள்ள இன்று முதல் கடந்து போக போறீங்க. பயமா இருக்கா? இல்லை, அவர் இணைத்தவர் ஆண்டவராக இணைக்கிறவர், இணைக்க போகிறவர் இயேசு கிறிஸ்து. அவரை கூட வருகிறதுனால நீங்க ஜீசஸுடைய லவ் தான் பிராக்டிஸ் பண்ண போறீங்க. இயேசுடைய அன்புன்னு சொன்னா அது தியாக அன்பு, ஃபீலியோ, இராஸ், ஸ்டார்கே, அகாப்பே. அந்நிய பாசமா இருக்குல்ல. ஃபீலியோ கிரேக்கத்தில் நிறைய அன்புக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கு. இராஸ் பால் உணர்வு சம்பந்தமான அன்பு, குடும்ப சம்பந்தமான அன்பு ஃபீலியோ. ஸ்டார்கே நட்பு சம்பந்தமான. இந்த எல்லா அன்புலையும் மேல நிக்கிறது அகாப்பே. அகாப்பேனா என்னை நீ நேசித்தாலும் சரி, எட்டி வச்சாலும் சரி, நான் உன்னை நேசிப்பேன். இதான் தியாக அன்பு. இந்த அன்பை தான் நீங்க 2 பேரும் ஷேர் பண்ண போறீங்க. இது அன்பு எங்க பஸ்ல கிடைக்கும்? சரவணா ஸ்டோர்ல, போத்தீஸ்ல, இங்க 1/4 கிலோ அரைக்கிற கிடைச்ச ஃபேமிலி நல்லா ரன் பண்ணலாமே, எங்கேயுமே கிடைக்காது. கல்வாரி சிலுவையில் முழு உலகத்திற்காக ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக இயேசு தன்னைத்தானே சிலுவையிலே தந்து தன் ஜீவனை தந்தார். வேதம் சொல்கிறது அன்பு இன்னது என்று வெளிப்படுத்தினார். அந்த அன்பு எப்ப நமக்குள்ள வரும்னு சொன்னா ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியினர் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய உள்ளத்திற்குள்ளே, நல்லா கவனிங்க, 2 பேரும் ஊற்றப்பட்டு இருக்கிறது. சொல்லுங்க, ஊற்றப்பட போகுது, இனிதான் ஊற்றப்பட போகுது. அப்படிலாம் இல்ல, உங்களுக்குள்ள என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ, நல்ல மனம் திரும்பி ஏற்றுக்கொண்டீங்கல்ல, அந்த அனுபவம் இருக்குல்ல, ஜெனி 2 பேரும் இருக்குல்ல, அப்போ அந்த அன்பு எப்போ ஊற்றப்படுது? இயேசு உங்களுக்குள்ள வரும் பொழுதே அந்த அன்பு உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டாச்சு. ஊற்றப்பட்டதுனால இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா அந்த அன்பை தான் பிராக்டிஸ் பண்ண போறீங்க. எந்த அன்பை பிராக்டிஸ் பண்ண போறீங்க? இயேசு உங்களுக்குள்ள ஊத்துன அந்த அன்பை தான் பிராக்டிஸ் பண்ண போறீங்க. அந்த அன்பு எல்லாவற்றையும் தாங்கும், அந்த அன்பு எல்லாவற்றையும் சகிக்கும், அந்த அன்பு எரிச்சல் அடையாது, அந்த அன்பு சினமடையாது, அந்த அன்பு கேவலப்படுத்தாது, அந்த அன்பு விஜய் டிவிக்கு போன் பண்ணி பஞ்சாயத்து வைக்காது, அந்த அன்பு SMS-ல, வாட்ஸ்அப்ல, இமெயில சொல்லி உலகம் ஃபுல்லா அசிங்கப்படுத்தாது. இந்த அன்பு எல்லாவற்றையும் மூடும், இந்த அன்பு எல்லாவற்றையும் மறைக்கும், இந்த அன்பு தாங்கிக் கொள்ளும், சகிக்கும். இதெல்லாம் சிலுவையின் அன்பு. இதை தான் நீங்க வாழ்ந்து காட்ட போறீங்க. ஆமேன். சோ இதை மனசுல வச்சுக்காங்க. வச்சுட்டு அந்த இயேசுவே ஒரே நாள்ல வராது. ஒரு சின்ன குட்டி ஜெபம் சொல்லி தரேன், ரொம்ப சின்ன ஜெபம், ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய ஜெபம். உம்மை போல என்னை மாற்றும், அவ்வளவுதான். மேக் மீ மோர் லைக் யூ ஜீசஸ். இந்த இயேசு உங்களுக்குள்ள உருவாக 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 அவருடைய அன்பு உங்களுக்குள்ள உள்ள ஏற்கனவே இருக்கு. அதை பிராக்டிஸ் பண்ண 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 குடும்ப வாழ்க்கை சூப்பரா இருக்கும். இது வரைக்கும் செல்லமா வாழ்ந்துருக்கிறோம். அம்மா அப்பாவை ஏமாத்தி, ஃப்ரெண்ட்ஸை ஏமாத்தி, ஸ்கூல்ல டீச்சரை ஏமாத்தி, காலேஜில் ஏமாத்தி, இன்னைக்கு கம்பெனி ஏமாத்தி நல்லபடியா இருக்கிறோம். ஆனா உண்மையான சாம் லார்சன் என்னைக்கு எட்டி பார்ப்பார்னா இன்று முதல் எட்டி பார்ப்பார். உண்மையான ஜெனிஃபர் எப்ப எட்டி பார்ப்பார்? இன்று முதல். உங்கள்ட்ட எப்படி இருப்பீங்கன்னு நான் சொல்லுவேன். உங்க அம்மா அப்பாவோட நல்ல குணம் எல்லாம் இருக்கும், பிளஸ் பேங்க்ல பணம் போடுற மாதிரி கெட்ட குணத்தையும் சேர்த்து போட்டாங்க. எதையும் சேர்த்து போட்டாங்க? எரிச்சல், கோபம், கையவங்கிறது, பல்ல கடிக்கிறது, முறைக்கிறது, அழுகிறது, எல்லாமே சேர்ந்து வந்துருச்சு. இது எல்லாமே உங்களுக்கு எட்டி பார்க்க பாருங்க, உங்களுக்கு ஷாக்கா இருக்கு. என்னடா நம்ம அப்பா மாதிரியே பண்றோமே, அம்மா மாதிரியே பண்றோமே. பயப்படாதீங்க, அப்போதான் லைஃபே ஸ்டார்ட் ஆகுது. ஃபைண்ட் அவுட் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். ஜெனிஃபருடைய ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிங்க, வீக்னஸை கண்டுபிடிச்சிருங்க. அதே மாதிரி ஜெனிஃபர் மாப்பிள்ளையுடைய சாமுடைய நல்ல குணத்தை கண்டுபிடிங்க, வீக்னஸை கண்டுபிடிங்க. 2 பேரும் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சவங்க கேட்பாங்க, எப்படி இருக்கிறா மாப்பிள்ள, பொண்ணு எப்படி இருக்கா உங்கள்கிட்ட கேட்பாங்க. ஜெனிஃபர் கேட்பாங்க, எப்படி இருக்கா மாப்பிள்ள. எல்லாருக்கும் ஆசை. உடனே அதாகப்பட்டது என்னவென்றால் ஜெனிஃபரை பற்றி நான் சொல்லிட்டு மோசமானதெல்லாம் இருக்குல்ல, பலவீனம், அதெல்லாம் அடிச்சு விட்டுறாதீங்க. அதே மாதிரி ஜெனிஃபர் அதாகப்பட்டது என்னவென்றால் டமட்டமனம் இதை கேளுங்க. எல்லாரும் சாம் லார்சன் இப்படி அடிச்சு விட்டீங்கன்னா முடிஞ்சு கதை. குடும்பம் அன்னையோட முடிஞ்சிச்சு. அன்பு எல்லாவற்றையும் மூடும், மறைக்கும். 2 பேரும் என்ன செய்யணும்? கண்டுபிடிச்சிட்டு ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிச்சிட்டு பாராட்டணும். இவ்வளோ நல்ல குணத்தோட ஆண்டு தந்திருக்காரு. அந்த பலவீனத்தை பற்றி சொல்லணும். நான் யார்ட்டையும் பலவீனத்தை சொல்ல மாட்டேன், அதுக்காக நான் ஜெபம் பண்றேன். நீ மாறினாதான் உன்னை நேசிப்பேன், அப்படி கிடையாது. நீ இருக்கிற மாதிரி இரு, ஆண்டவர் அதிலிருந்து வெளியே வர உதவி செய்வார். அதேதான் நீங்க சொல்லணும் ஜெனிஃபர். உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை பார்த்து ஆண்டு கொடுத்த கிஃப்ட், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வீக்னஸ், வீக்னஸ்னா அமைதியா இருக்க, சண்டையே போக மாட்டாருன்னு வச்சுக்காங்களேன், நல்ல குணம். சண்டை வந்துச்சுன்னா ஏக்குமார் தோத்துக்கூடா, வெட்டு 1 துண்டு 2. பார்த்தா அப்படி தெரியல, சும்மா சொல்றேன் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? ஐயோ 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 பயங்கரமான மொரட, ஐயோ அப்படின்னு வெளியே சொன்னீங்கன்னா என்ன ஆயிடும் ஃபேமிலி. ஸோ அதை தான் மூடணும். யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வந்து வெளியே வர உதவி செய்வார்.
இன்னைக்கு கேட்டீங்கன்னாக்கா கல்யாணம் முடிஞ்சு இப்படியும் அம்மா அப்பாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி சொல்றாங்க, ஏன் ஆண்டி இந்த பொண்ணை பார்த்து கட்டி விட்டீங்க, ஏன் அங்கிள் இந்த மாப்பிள்ளை போய் கட்டி கொடுத்தீங்க, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸே போய் சொல்லிடுறாங்க எல்லா வீக்னஸையும். அநேக குடும்பங்கள் உடஞ்சி போகுது. நீங்க ஆரம்பத்திலே ஜாக்கிரதையா ஃபேமிலியை ரன் பண்ணுங்க, ஒருத்தர் நேசிங்க. பலவீனத்தை பற்றி சொன்ன யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், உனக்காக ஜெபம் பண்றேன், நீ வெளியில வர உதவி செய்வான் நீங்க சொல்லணும். அதே தான் ஜெனி சொல்லணும், உங்க வீக்னஸை யார்ட்டையும் நான் செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன், நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவர் உன் பலவீனத்திலே என் பலன் பொறுமை. யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. தீய மனதை மாற்றவாறும் தூய ஆவியின் பழைய காலத்து கீர்த்தனை பாட்டு ஒன்று இருக்கு. ஆவியனவர் தான் மாற்றுவார். சாம் ஜெனியை மாற்ற முடியாது, ஜெனி சாமை மாற்ற முடியாது. வந்து ஜென்ம சுவாபம் உடனே மாறாது. ஆனால் ஒருத்தர் நேசிக்கும் போது, ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த குவாலிட்டி, அந்த கேரக்டர் மாறிட்டே வரும். பயங்கர கோபம்னா கோபம் குறைஞ்சிட்டே வரும், எரிச்சல்னா எரிச்சல் மாறிட்டே வரும். இந்த திவ்ய குணங்களை உருவாக்குறது யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். இதுக்கு நீங்க ரெடி ஆயிடுங்க. ஸோ 3 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். A B C 3 காரியம் முடிஞ்சிருச்சு. என்னது? A B C 3 எழுத்து. ஏல ஆல்வேஸ், எப்பொழுதும் உடைய வாழ்க்கையில மத்தியில நம்ம தெரிஞ்ச வசனம், மத்திய 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடைய விலைக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதனது பாடு போதும். எல்லாருக்குமே என்ன வேலை, என்ன சம்பளம், என்ன வீடு, என்ன காரு, கவலை, சாப்பாடு, ட்ரெஸ், தங்குற இடம், இதான் வாழ்க்கை. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற, ஆல்வேஸ் சீக் ஃபர்ஸ்ட். யாரை தேடணுமோ? எப்பொழுதுமே ஆண்டவரை தேடணும். காலை எழுந்த உடனே ஜெபம். நல்ல பாட்டு பாடுவீங்களா? ஜெனி பாடுவீங்களா? நீங்க பாடுவீங்களா? 2 பேரும் சேர்ந்து பாடணும். காலை ஏஞ்ச உடனே நல்ல துதி பாட்டை பாடணும். அவசரப்பட்டு பாட்டு கையில கிடைக்கலன்னு, பரலோகமே என் சொந்தமே அந்த பாட்டு பாடிடக்கூடாது. அது அந்த காலையில் பாடுற பாட்டு அது இல்ல, அது ஆறுதலின் பாடல், பரலோக தியான பாடல். எடுத்தோன்னு பரலோக பாட்டு, பரலோகத்தில் இருக்கிற உயர்த்தி பாடணும். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே எந்த காலத்திலும். எவ்வளவு பாட்டு இருக்கு. சரி, நல்லா கொஞ்ச நேரம் பாடுங்க. அதுக்கப்புறம் பைபிளை திறந்து ரொம்ப படிக்காதீங்க. காலையில ஒரு 5 to 10 வசனம் 2 பேரும் செலக்ட் பண்ணி படிங்க. நீங்க ஒன்னா சங்கீதம், நாளைக்கு 2. சில சங்கீதம் பெருசா தான் பாதியா உடைச்சிருங்க. படிக்கும்போது 2 பேரும் டூஸ் டோன்ட்ஸ், செய்யாத என்னன்னு கண்டுபிடிக்கணும், ப்ராமிஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும், பாவங்கள் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். பாவத்தை கண்டுபிடிக்கணும். சின். பி வந்து ப்ராமிஸ், என்ன வாக்குத்தத்தை கண்டுபிடிக்கணும். அதுல நல்ல ஆட்டிடியூட் இருக்கும். வேதத்தை தியானிக்கிறது நல்ல ஆட்டிடியூட். ஒன்னா சங்கீதத்துல கேரக்டர். A ஃபார் ஆட்டிடியூட். படி, கெட்டவங்க பாதையில உட்காராத, துன்மார்க்க வழியில உட்காராத, இதெல்லாம் கட்டல, கமெண்ட்ஸ். சி, நல்ல எக்ஸாம்பிள். பைபிள் ஒன்னா சங்கீதமே நல்ல வேதத்தை தியானிக்கிற ஒரு வாழ்க்கை. அப்போ SPACE ஸ்பேஸ் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. S ஃபார் சின், P ஃபார் ப்ராமிஸ், A ஃபார் ஆட்டிடியூட், C ஃபார் கமாண்ட், E ஃபார் எக்ஸாம்பிள். இப்படி தியானம் பண்ணிட்டு என்ன தியானம் பண்ணீங்கன்னா, 2 பேரும் கண்ண மூடி தியானம் பண்ணதை ஜெபமா மாத்திருங்க. வாழ்க்கை சூப்பரா இருக்கும். 21 நாள் ட்ரை பண்ணுங்க. 21 நாள் ட்ரை பண்ண லைஃப் ஸ்டைலா மாறிடுமா. நிறைய பேர் ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, எதையுமே 21 நாள் ப்ராக்டிஸ் பண்ணணுமா. நடுவில் ஃபெயிலியர் ஆன பரவாயில்ல, இப்போ விடாம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. இந்த காலை ஜெபம், வேத தியானம், தேவனுடைய பிரசன்னத்தில் உங்களை வைக்க. சீக் ye first the kingdom of God. முதலாவது தேவனையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது என்ன கிடைக்குமா? எல்லா சாப்பாட்டு காரியம், ட்ரெஸ் காரியம் எல்லாமே கூட கொடுக்கப்படும். ஒரு நாளும் கவலையப்படாதீங்க. ஏன் தெரியுமா? எல்லாத்தையும் உண்டாக்குறவர் உங்க கையை பிடிச்சு இணைக்கிறார், அவரை கூட வருகிறார். 2வது முடிச்சாச்சு. ஏக்கு இன்னும் நிறைய சொல்ல. ஏன்னா வாழ்க்கை தோக்குறவரே ஆண்டவர் தான். ஆல்பா ஒமேகா, அவரே ஆரம்பம், அவரே முடிவு. ஆல்பா காட். ஆண்டவருக்கு ஒரு பேர், கிரேக்க வார்த்தையில முதல் எழுத்து ஆல்பா. அவரே முதல். தமிழ்ல அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இல்லைன்னு சொன்னா இப்ப யாரையும் பேசவே முடியாது, கூட முடியாது. எல்லாமே எழுத்து. இக்கு கூட்டலாதான் காவா மாறுது. இறைவன் இல்லாமல் எந்த மெய்ப்பொருளுக்கும் மெய் எழுத்துக்கும் பவர் இல்லை. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன். பகவான் இல்ல, பகவன் பகுத்து நிற்கிறவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று வேதத்தில் வாசிக்கிறோமே, பகுத்து நிற்கிற கடவுள், ஆதி தேவன். இந்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்டா இருக்கணும். எதுனா 2 பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். 2வது பி. லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் கடைசி சில வசனங்களை நீங்க கவனிச்சீங்கன்னாக்கா, லூக்கால
6ஆம் அதிகாரத்தில் 47 47, 48, 49 ரொம்ப அழகான சத்தியம். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ, செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. பெருவெள்ளம், பயங்கர ஃப்ளட், அதனால வந்து தண்ணீர் நீர் ஓட்டம் வந்து மோதுது, அது அசையல. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டது. அடுத்தது பாருங்க 49, என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திவாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம், இதுல வந்து பெருவெள்ளத்தை போடல, கடைசி வசனத்துல சாதாரண சும்மா ஓடுற தண்ணி வந்து நீர் ஓட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது. ஒரே மாதிரி ஏசி, ஒரே மாதிரி பெயிண்ட், ஒரே மாதிரி ஜன்னல், ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு வீடு இருக்கிற இடம் தெரியாம போயிடுச்சு. காரணம், அதுல அஸ்திவாரம் இல்லை. இங்க வந்திருக்கிற எல்லோருக்கும் நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்வது, இந்த உங்களுடைய வாழ்க்கையை வார்த்தையின் மீது கட்டுங்கள். நான் சொல்லல, வானத்தையும் பூமி உண்டாக்கின ஆதி தேவன் சொல்றாரு, உண்டானது ஒன்றும் இயேசு இல்லாமல் உண்டாகவில்லை, சகலமும் இயேசுவை கொண்டும் இயேசுக்கென்று உண்டாக்கப்பட்டது, நம்ம எல்லோரும் அவருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. வார்த்தை தான் வாழ்க்கை. ஐ எம் தி லைஃப். கொஞ்ச நேரத்தில் பைபிள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்னது? பைபிள். அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்தீங்கன்னு தெரியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் கிஃப்ட் பைபிள். இந்த வேத வசனம் நல்லா கவனிங்க, கிறிஸ்தவர்களுக்கு இந்த பைபிள் சொந்தமானது அல்ல. உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் கட்டாயமாய் வாங்கி வாசிக்க வேண்டிய நூல் இந்த பரிசுத்த வேதம். நான் சொல்லல, மகாத்மா காந்தி சொன்னதை திருச்சி ரேடியோ ஸ்டேஷன்ல பிறந்த நாள் என்று ஒளிபரப்பு செய்தார்கள். பைபிள் கிறிஸ்தவனுக்கு சொந்தமானதல்ல. என்ன அர்த்தம்? அவர் படிக்கும்போது அவருடைய வாழ்க்கை குறிப்பு எழுதுறாரு, இட் வென்ட் டீப் இன்டு மை ஹார்ட், மலைப்பிரசங்கத்தை எழுதுறாரு. அதனாலதான் அந்த உப்பு சத்தியாகிரகத்தை எல்லாம் கொண்டு வந்ததுக்கு காரணமே பைபிள்னு சொல்றாரு. இதுவரைக்கும் கிறிஸ்தவ தெய்வம் இயேசு கிறிஸ்து பைபிள் அது நமக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி யாராவது நினைச்சிட்டீங்க உட்கார்ந்தீங்கன்னா, உங்களை பார்த்து அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன், எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். ஜீசஸ் இஸ் நாட் த ஃபவுண்டர் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. அவர் வானத்தையும் பூமி உண்டாக்கினவர், முழு மனுக்குலத்தை உண்டாக்கினார். அவருக்கு மதம் தேவையில்லை, அவர் எல்லாத்தையும் உண்டாக்கினார். என்னதான் சொல்றார்? நானே வழி. There are so many ways. நிறைய பாதைக்கு 4 வழி அப்படிலாம் சொல்ல. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். இந்தியாவில் 4 வேதம் இருக்குது. ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதம். அது ரொம்ப முக்கியமானது. ரிக்கோடைய பிரிவுகள் தான் நிறைய உபநிஷதமாக நிறைய பிரிவா வந்துச்சு என்று ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. ரிக் வேதத்துல பிரஜாபதி யஜ்ஞக, அக்னி சமித கல்மசக, பிரஜை மக்கள் பதி ஆண்டவன் யஜ்ஞம் பலியாக வேண்டும். பாவ மன்னிப்புக்கு நம்மை உண்டாக்கின கடவுள் யாரோ அவரே வந்து பலியாக வேண்டும். நைனிடால்ல 99 வயசு வரைக்கும் வாழ்ந்த ஒரு ஆச்சாரியர், சமஸ்கிருத ஸ்காலர், அவர் ஒரு புக்கு பிரிண்ட் பண்ணி வாஜ்பாய் பிள்ளையே இந்த கதை பிள்ளையை மறந்துட்டேன், எல்லா எம்பிஸ்க்கும் கொடுத்தாரு. அந்த புக்கு என்கிட்ட ஹிந்தியில இருக்குது. வேதிக் தாரலுகார் பிரபு இயேசு மசி, வேதங்களினுடைய தீர்க்கதரிசியுடைய முடிவு இயேசு கிறிஸ்து. அவர் என்ன ஆராய்ச்சி பண்ணாரு? இந்த 4 வேதத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது இறைவன் பிரஜாபதியாகிய தெய்வம் இந்த பூமியிலிருந்து பலியாகும் போது ஒரு ஆடு போல அடிக்கப்பட வேண்டும். அந்த ஆடுடைய வாயில சோமபானம் சுராபானம் ஊற்ற வேண்டும். அந்த ஆடுடைய சரீரத்துல அடிக்கும் போது எலும்பு உடையக்கூடாது. ஆடுடைய மேல் தோலை எடுத்து சீட்டுக்குள்ளுக்கு எடுத்துக்கொள்வார்கள். அந்த ஆடு சத்தம் விடக்கூடாது. எல்லாத்தையும் படிச்சுட்டு தேர்றாரு பைபிள்ல. அவர் தேர்ந்த அத்தனைக்கும் பரிசுத்த வேதத்துல பதில் இருக்குது. ஒரு கம்பத்துல கட்டப்படும், ஸ்தூபா என்ற கம்பத்தில் கட்டப்பட வேண்டும் என்று சான்ஸ்கிரிட்ல இருக்கு. இயேசு கிறிஸ்து ஒரு கம்பத்துல கட்டி அடிச்சாங்க. அது வாயில கசப்புகளை காடி வைத்து தேய்த்தார்கள், தலையில முள்முடி வைத்தார்கள். அவர் அடிச்ச போர்கள் சொன்னாங்க, எலும்பு ஒண்ணு கூட உடையில. அவருடைய மேலாடைய சீட்டுக்குள்ளுக்கு எடுத்துக்கொண்டார்கள். வேதங்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசனங்கள் இயேசு நிறைவேறினது. எனவே இயேசு ஒருவரே பாவங்களை மன்னிக்க நமக்காக பலியான தெய்வம் வேறு யாரும் இல்லை. எனவே இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள் இதுவரைக்கும் இதெல்லாம் கேள்விப்படாம இருந்தா, இயேசுவை ஒரு வித்தியாசமான வெளிநாட்டு சாமி, மதம் மாறது பிரசங்கம் பண்றாங்க. தயவுசெய்து யாரும் மதம் மாற வேணாம். காரணம், மதத்தை ஆரம்பிக்கலங்க. இயேசு கிறிஸ்து வானத்தின் பூமி உண்டாக்கினார், நமக்காக வந்து பலியானார். இந்த இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். இந்த இயேசுக்கு சாட்சி எடுக்கதான் ஒரு டீம். ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் சேர்ந்துட்டா 10,000 பேர், 2 பேர் ஆக்கிலா பிரிஸ்கலா போல ஃபயரா இருக்கணும். ஸோ அவரை தேடுங்க, அவருக்காக வாழுங்க, உடைய வாழ்க்கை சூப்பர் ஆகும். இப்போ நான் 2வது சொன்ன பி என்ன தெரியுமா? பைபிள் பேஸ்டு லைஃப். எதை செஞ்சாலும் பைபிள் என்ன சொல்லுதுன்னு சொல்லி தேடி பாருங்க.
தெரியல சொன்ன உங்களுடைய சபை பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க. பிரசங்கத்தை நல்லா கவனிங்க. எல்லாவற்றுக்கும் அமெரிக்க பிரசிடென்ட் சொன்னாரு, பைபிளுடைய முதல் அட்டையிலேருந்து கடைசி அட்டை வரைக்கும் இருக்கிற பக்கங்கள்ல உலகத்துல எத்தனை பிரச்சனை இருக்கோ அத்தனை பிரச்சனைக்கும் பதில் இருக்கிறது. ஸோ நீங்க கர்த்தருடைய வார்த்தையை வாங்கி கல்யாணத்துக்கு பிரசன்ட் பண்ணது பத்திரமா வச்சிடக்கூடாது. அடிக்கடி படிச்சு அந்த பேப்பர் ஓரம் அழுக்காயிடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அழுக்காருன்னா அடிக்கடி படிக்கும்போது கையில் இருக்க அழுக்கெல்லாம் பட்டு நல்ல அழுக்கான பைபிளுக்கு அழுக்கு இல்லாத பைபிளும் தெரியும். நிறைய அடிக்கடி படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சைடில் அழுக்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்லா யூஸ் பண்ணணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியா சி சொல்லி முடிக்கிறேன். ஏ சொல்லியாச்சு. ஆல்வேஸ் அவரை தான் முதல் தேடணும். அவர் தான் ஃபர்ஸ்டா இருக்கணும் லைஃப்ல. பி என்ன சொன்னேன்? கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்த வாழ்க்கை. சி கிரைஸ்ட் சென்டர்ட் லைஃப். சில வீட்டில் போர்டு போட்டிருப்பாங்க, இந்த வீட்டின் தலைவர் இயேசு கிறிஸ்துவே, மறைமுகமா இருக்கிறாருன்னு. பேருக்கு தான் இயேசு கிறிஸ்து போட்டிருப்பாங்க. வீட்டில் அந்த அம்மாவும் அந்த ஐயாவும் மாறி மாறி சண்டை போட்டா யார் தான் தலைவர் நமக்கே தெரியாது. உங்க வீட்டில் இயேசுவை மையமாக கொண்ட குடும்பம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இயேசு தான் உங்களை இணைக்கிறார். அவரே உங்களுக்கு போதிப்பார். அவருக்கு பேரே குட் ஷெப்பர்ட். அருமையான அமர்ந்த தண்ணீரை நடத்துவார். எல்லா பசும்புல் வழியில மேய்ப்பார். ஆறுதல் படுத்துவார். நல்ல மேய்ப்பன். ஆண்டவரே, நாங்கள் வாழ்வது உமக்காக. சொல்லுங்க, வாழ்வது உமக்காக. வேதம் சொல்லி எதை செய்தாலும், புசித்தாலும் குடித்தாலும், எதை செய்தாலும் இயேசுவின் நாமத்துல பிதாவுக்கு மகிமையாக செய்யுங்கள். லோயலா காலேஜ் மெட்ராஸ்ல இருக்கு. அதோட ஃபவுண்டர் ஃபாரின்ல அவருடைய மோட்டோ குறிக்கோள் என்ன தெரியுமா? எதை செய்தாலும் இறைவனின் அதிமிக மகிமைக்காக. லாட்டின்ல நான் படிச்சேன் திருச்சியில. இதோட பிரான்ச் AMDGன்னு போட்டிருப்பாங்க லாட்டின்ல. ஆட் மெஜோராம் டி குளோரியாம். நான் எதை செய்தாலும் என் மூலமாய் என் இறைவன் மகிமைப்பட வேண்டும். சொல்றேன், கிரைஸ்ட் சென்டர் லைஃப். உங்களுடைய வாழ்க்கையில நான் என்ன பண்ணாலும் நாங்கள் எங்களுக்காக வாழாமல் எங்களை மீட்ட, எங்களுக்குள்ளே வசிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக மட்டுமே வாழ்வோம். அந்த சவால் இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும். ஆமேன். ஆண்டு உதவி செய்வாராக. என் வார்த்தை கேட்ட அருமையானவர்களே, இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவ நீங்க ஒரு வெளிநாட்டு சாமியா, கிறிஸ்துவ சாமியா நினைச்சிருந்தா, இன்றைக்கு இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உள்ளத்திலே வந்து யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரத்தில் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஜோதியா இருக்கார். வந்துட்டாருன்னா இருள் விலகும். காத்து கருப்பு அப்படி சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் பேய்க்கு பேர் வச்சிருக்கிறாங்க. எங்கிட்ட நிறைய பேர் ஜெபம் வரும்போது கேட்பேன், என்னங்கன்னா காத்து கருப்பு பிடிச்சிருக்கு. நம்ம பிசாசுக்கு பேர் வச்சிருக்காங்க நம்ம தமிழ்ல. எல்லா பேயும் உங்களை விட்டு ஓடிடும். இயேசு உங்களை விடுதலை செய்வார், நிம்மதி தருவார். எல்லாவற்றுக்கும் அவரே ஃபார் ஆல் யுவர் ப்ராப்ளம்ஸ், என்ன பிரச்சனை இருந்தாலும் இயேசு பதிலாக இருக்கிறார். பயப்படாதீங்க, இயேசுவை கூப்பிடுங்கள். இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நான் இந்திய கிறிஸ்தவ திருமண சட்ட விதிகளின்படியும் திருச்சபையின் ஒழுங்கின்படியும் சாம் லார்ட்சன், ஜெனிஃபர் இவளை இணைக்கிற ஒரு நேரம். சபையார் உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், சாம் லார்ட்சனும் ஜெனிஃபரும் இணைக்கப்படுவதிலே தடை உண்டு, இணைக்கப்படக்கூடாது என்று உங்களுக்கு யாரையும் சொல்லக்கூடுமானால் நீங்கள் அதை இப்பொழுதே தெரிவிக்கலாம். தடை ஒன்றும் இல்லாத நிலையிலே இனி ஒருவரும் ஒரு காலும் சாம் லார்ட்சன், ஜெனிஃபர் இவளுக்கு விரோதமாக யாதொன்றி சொல்லக்கூடாது, எதையும் பேசக்கூடாது என்று உங்களை பார்த்து நான் கட்டளையிடுகிறேன். 2 பேர் எழுந்து நில்லுங்கள். நீங்கள் ஜெனிஃபரை திருமணம் செய்ய ஏதாவது தடை உண்டா? இல்லை. ஜெனிஃபர் சாம் லார்ட்சனை திருமணம் செய்ய உங்களுக்கு தடை உண்டா? இல்லை. சாம் கவனிங்கள். தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் துக்கத்திலும், நன்மையிலும் தீமையிலும் நீங்கள் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் பிறர் முகம் பாராமல் ஜெனிஃபர் அவர்களுக்கு உண்மையான கணவனாய் இருப்பேன் என்று முழு உள்ளத்தோடு உங்கள் சம்மதத்தை தேவனுடைய பிரசன்னத்திலே இப்பொழுது தெரிவிக்கிறீர்களா? ஆம், தெரிவிக்கிறேன். வெரி குட். ஜெனிஃபர் கவனிங்கள். தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் துக்கத்திலும், நன்மையிலும் தீமையிலும் நீங்கள் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் பிறர் முகம் பாராமல் சாம் லார்ட்சன் அவர்களுக்கு உண்மையான மனைவியா இருப்பேன் என்று முழு உள்ளத்தோடு உங்கள் சம்மதத்தை தேவ சன்னிதானத்திலே இப்பொழுது தெரிவிக்கிறீர்களா? ஆம், தெரிவிக்கிறேன். வெரி குட். 2 பேரும் ஸ்ட்ராங்காக ஆம் தெரிவிக்கிறேன் சொல்லி தெளிவா சொல்லியிருக்காங்க. கர்த்தர் சாட்சியா இருக்கிறார், நாம் சாட்சியா இருக்கிறோம். இப்பொழுதும் ஜெனிஃபருடைய பேரண்ட்ஸ், பெற்றோர் மேல வாங்க, கைப்பிடிச்சு கொடுக்க வாங்க. அதுக்கு பிறகு சாம் லார்ட்சன் சார்பாக அவங்க முதல் வார்த்தை, அதுக்கு அடுத்தது நீங்க ரெடியா இருங்க.
இப்பொழுது மிக முக்கியமான நேரம். சாம் லார்ட்சனும் ஜெனிஃபரும் உறுதி கடையாளமாக கரங்களை பிடித்து தேவ சன்னிதானத்திலே தன்னுடைய வாக்குறுதிகள் ப்ராமிஸ் பண்ண போறாங்க. இப்பொழுது ஆண்டு இணைக்கிற நேரம். இனி இருவரல்ல ஒரே சரீரம் என்று சொன்னேன், அது நிறைவேற நேரம். ஆண்டு இணைக்கிற நேரம். இவர் சொல்லுகிற வாக்குறுதி நிறைவேற்ற ஆண்டவர் கிருபை தரும்படிக்காக தேவ பிள்ளைகள் ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஊழியர்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. 2 பேரும் ஜெபத்தோட சொல்லுங்க, நான் சொல்றேன் ஆண்டவரே, ஆனா நிறைவேற்றுறது யாரு? கிருபை யாரு தான் தரணும்? நீங்க தான். ஏன்னா வாழ்விலும் நல்லா இருந்தலாம், தாழ்விலும் கொஞ்சம் கஷ்டம். சுகத்துல ஓகே, வியாதி வரும்போது கஷ்டம். அந்த கிருபை வேணும். சரியா? ஜெபத்தோட சொல்லுங்க. முதலாவது நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் சொல்றது அப்படி சொல்லுங்க. இங்கு கூடி வந்திருக்கிற யாவரும் சாட்சியாக இருக்க சாம் லார்ட்சன் ஆகிய நான் ஜெனிஃபர் ஆகிய உன்னை இன்று முதல் என்னுடைய விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நன்மையிலும் தீமையிலும் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் உங்களை நேசிக்கவும் ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன். நான் உன்னை திருமணம் செய்வதற்கு அடையாளமாக உனது வலது கரத்தை பிடித்து எனக்கு உண்டான உலக சொத்துக்களை எல்லாம் உனக்கு சுதந்திரமாக கொடுத்து என் சரீரத்தினாலே உன்னை மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி காப்பாற்றுவேன் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே வாக்கு கொடுக்கிறேன். ஆமென். இங்கு கூடி வந்திருக்கிற யாவரும் சாட்சியாக இருக்க ஜெனிஃபர் ஆகிய நாம் சாம் லார்ட்சன் ஆகிய உங்களை இன்று முதல் என்னுடைய விவாக கணவராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நன்மையிலும் தீமையிலும் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் உங்களை நேசிக்கவும் ஆதரிக்கவும் கீழ்ப்படியவும் பணிவிடை செய்யவும் வாக்கு கொடுக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே வாக்கு கொடுக்கிறேன். ஆமென். சபையார் அனைவரும் எழுந்து நிற்கும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்ள எல்லாம் எழுந்து நிற்போம். எல்லாரும் கண்களை மூடி ஒன்றாக்கும் எங்கள் தேவன் இந்த பாடலை பாடின பிறகு பாஸ்டர் சிட்டி பாபா அவர்கள் இவனுக்காக விசேஷமாய் ஆஸ்வதித்து ஜெபம் பண்ணுவார்கள். ஒன்றாக்கும் எங்கள் தேவனே ஒன்றாக்கும் சரீரத்தில் அங்கங்களா ஒன்றாக்கும் என் ஜெபமே. Make them one Lord, make them one Lord, by your Spirit, make them one Lord. They are members of your body, make them one Lord, we pray. பாஸ்டர்ஸ் முடிந்தவர்கள் அருகிலே வாருங்கள். பாஸ்டர் சினிமா. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக அருமையான சாம் ஜெனிஃபர் கணவன் மனைவியாக இணைத்ததற்காக நன்றி. பரிசுத்தவான்கள் மத்தியிலும் சபையார் மத்தியிலும் என்ன பந்து ஜனங்க மத்தியிலும் இவர்களை
கணவன் மனைவியாக இணைத்ததுக்காக நன்றியா. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவுள் வசனம். இவர்களை நீர்தானப்பா இணைத்திய ராஜா. சங்கீதம் 128 ஒன்றிலிருந்து கடைசி வசனம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் பாக்கியமா. ஆசீர்வாதங்களை எல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுப்பீரா. வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்க எல்லாவற்றிலும் அவர்கள் வாழ்ந்து சுகமாயிருப்பார்களா. பிளஸ் பண்ணுகிறோம் ஆண்டவரே. anointing the Holy Spirit Lord. கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் அவர்களை நடத்தட்டும். அவர்கள் மூலமாக ஜெனரேஷன் பண்ணி கர்த்தர் மகிமைக்காக சாட்சியா இருக்க உதவி செய்வீர். மகளையும் அருமையான மகனை ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். நன்மையும் கிருபையும் தொடர்வதாக. கர்த்தருடைய மகிமை அவர்களை நிரப்பட்டும். சபையாருக்கும் குடும்பத்தாருக்கும் பெற்றோர்களுக்கும் சாட்சி உள்ளவர்களாக வாழ உதவி செய்வீராக. நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதமா இருக்கட்டவர்கள் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கீர்த்தியும் புகழ்ச்சியும் அவர்களை வைக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். சபையார் உட்கார்ந்து கொள்ளுங்கள். கரங்களை தட்டுவோம். இப்பொழுது உறுதிக்கு அடையாளமாக கரங்களை பிடித்து அங்கே கேமரா பாருங்க. அதுமாதிரி சாம் லார்ட்சனும் ஜெனிஃபரும் உறுதிக்கு அடையாளமாக கரங்களை பிடித்து தேவ சன்னிதானத்தில் தன்னுடைய வாக்குறுதிகளை தெரிவித்தபடினாலே இவர்கள் கணவனும் மனைவியுமாக இருக்கிறார்கள் என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். தேவன் இணைத்த இவர்களை எந்த மனுஷனும் பிரிக்காதிருக்க கடவன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தாமே தம்முடைய திருமுகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்கள் மீது கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தாமே தம்முடைய திருமுகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம் அருளி செய்து உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். ஆமேன், ஆமேன். நம்ம எல்லா கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை, இந்த பரிசுத்தமான வேதத்தை இவர்கள் வாசிக்கவும் இதன்படி வாழவும் இவர்கள் நடுவில் பரிசுத்த ஆவியினை புலாம்பி வரும்படி ஜெபிக்கிறோம். இவர்கள் நடுவில் ஆவியானவர் ஆசீர்வாதமாய் கொடுப்பீராக. தினமும் வேதத்தை வாசித்து கை கொண்டு நடக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்போது தம்பி அவர்கள் சாம் லார்ட்சன் அவர்கள் இப்போது முதல் பரிசு பொருளாய் தன் மனைவிக்கு கொடுக்க கரங்களை தட்டி அவர்களை உற்சாகமாய் நாம் வரவேற்கலாம். ஜெனிஃபர் அவர்கள் இந்த பரிசுத்தமான வேதத்தை தன்னுடைய கணவனாருக்கு முதல் பரிசு பொருளாக கொடுக்கிறார்கள். கரங்களை தட்டி அவர்களை உற்சாகமாய் நாம் வாழ்த்துவோம். திருமாங்கலத்தை ஆசிர்வதித்துக் கொடும் உம்முடைய பரிசுத்த கரம் இவர்களோடு இருந்து ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாள திருப்தியாய் வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்போது திருமாங்கலத்தை இவருடைய மணமகளை அதிக்கும் போது கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் எல்லா கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். இப்போது பாடலை பாடும்போது மணமக்கள் அரசாங்க பதிவேட்டில் கையெழுத்திடுவார்கள். மணமகன் சார்பாக சாட்சி கையெழுத்தும் மணமகள் சார்பாக ஒரு சாட்சி கையெழுத்தும் சொல்லப்பட்ட நபர்கள் முன்பாக வரும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
தத்துவ மெத்தாக தத்துவ அத்தனு கத்தனா ஆபிரகாம் தேவன் உத்தம சத்திய நித்திய தத்துவ மித்தன தத்துவ அத்தனு கத்தனா ஆபிரகாம் தேவன் மங்களம் செழிக்க கிருபையாரும் மங்களநாதனே மங்கள மணமகன் சார்லஸுக்கும் மங்கள மணமகள் ஜெனிஃபருக்கும் மங்கள மணமகன் சார்லஸுக்கும் மங்கள மணமகள் ஜெனிஃபருக்கும் மானுவேலுக்கும் பக்தியுடன் புத்தி முத்தியாளித்தீடும் நித்தியனே உன்னை துத்தியம் செய்திடும் சத்திய தேவர்க்கும் பக்தியுடன் புத்தி முத்தியாளித்தீடும் நித்தியனே உன்னை துத்தியம் செய்திடும் சத்திய தேவர்க்கும் மங்கள மணமகன் சாமுக்கும் மங்கள மணமகள் ஜெனிஃபருக்கும் மங்கள மணமகன் சாமுக்கும் மங்கள மணமகள் ஜெனிஃபருக்கும் மானுவேலுக்கும் மகளுபாவுக்கும் பக்தியுடன் புத்தி முத்தியாளித்தீடும் நித்தியனே உன்னை துத்தியம் செய்திடும் சத்திய தேவர்க்கும் பக்தியோடன் புத்தி முத்தியாளித்தீடும் நித்தியனே உன்னை துத்தியம் செய்திடும் சத்திய தேவர்க்கும் மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே. நம்ம எல்லாம் எழுப்பியிருப்போம். எல்லாம் எழுப்பி நின்று உங்களுடைய கரங்களை இந்த பிள்ளைகளுக்கு நேராக நீட்டி இவர்களை ஜெபிக்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் உள்ள தேவனே, உம்முடைய பரிசுத்த கரம் இந்த இடத்துல இருப்பதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இவருடைய திருமணத்தை நீ நடத்தி கொடுத்த கிருபைக்காய் நன்றி. சாம் லாட்சனையும் ஜெனிஃபரையும் நீர் ஆசீர்வதித்து அவளை வாழ வைத்து அவளை பராமரித்து அவளை பாதுகாத்து அவளை போஷித்து ஜீவனோடும் சுகத்தோடும் தீர்க்க ஆயுசோடும் வாழ வைத்து ஏற்ற காலங்களிலே குழந்தை பாக்கியத்தை கொடுத்து இவர்களை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் வாழ்க்கை முழுவதும் உம்முடைய கரம் கூட இருந்து இவர்களை வாழ வைக்கும்படி ஜெபிக்கிறோம். சபைக்கும் சமுதாயத்துக்கும் இந்த பட்டணத்துக்கும் தேசத்துக்கும் இவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. உம்முடைய நாமம் இவர்கள் மூலம் மகிமைப்படுவதாக. துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவி நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சுகமும் இந்த பிள்ளைகளோடும் நம் அனைவருடைய என்று சதாகாலமாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். வந்த ஊருக்கு நன்றி சொல்லுகிறோம். இவருடைய வரவேற்பு நிகழ்ச்சி அந்த பகுதியில் இருக்கிற சபை நடுவில் நடத்தப்படும். நீங்கள் அனைவரும் வந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இப்போது ஊழியக்காரர்கள் ஒரு ஃபோட்டோ எடுப்பார்கள். நீங்கள் எல்லாரும் மெதுவாக கலைந்து செல்லும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம்.